குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா, சனி பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம். சனி பகவானோட பயிற்சி வந்து என்றைக்கு ஆறாப்புல 29/3/2025 பங்குனி மாதம் 14 அமாவாசை அன்னைக்கு வந்து பயிற்சி ஆறாப்புல. கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வராப்புல. கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருடத்தில் வந்து யோகமாக இருக்குமா? சனி பகவானோட பயிற்சி வந்து யோகமாக இருக்குமா? கண்டிப்பாக யோகமாக இருக்கும். சனி இது கன்னியா லக்கணத்துக்காரங்களுக்கும் கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்து 10ல் வந்து குரு பகவான் வந்துடுறாப்புல, 7ல் வந்து சனி பகவான் வந்துடுறாப்புல. திக்பலம், நல்ல ஒரு திக்பலத்தில் ஒரு அமைப்பில் வந்துடுறாப்புல சனி பகவான். அதே போல் 6ல் இருக்கக்கூடிய ராகு வந்துடுறாப்புல. என்னென்னா பல எதிர்ப்புகள் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும். நிறைய பேர் எதிர்க்கலாம், அந்த எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும். 6ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்றைக்குமே வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து நிறையா பேரை வந்து எதிர்க்க மாதிரி வரும். அதே மாதிரி உங்களை எதிர்த்தா நம்மளாம் வந்து காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மாறும். கன்னியா லக்கணக்காரங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யார் வந்தாலும் சரி அவங்க தோக்க போகிறாங்க, காணாமல் போயிடுவாங்க. அப்போ இந்த வருடத்தில் வந்து கன்னியா லக்கணத்துக்காரங்களுக்கும் கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, 6ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும் எதிர்ப்புகளை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஒரு சுபத்தை வந்து கொடுத்துருவாங்க, ஒரு நல்ல அமைப்பில் கொடுத்துருவாப்புல. அதே போல் 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து திக்பலத்தில் பெறுறாப்புல. திக்பலத்தில் பெறக்கூடிய சனி பகவான் வந்து மக்களுக்கு இடத்துல வந்து தொழில் பண்ணுற ஸ்தானத்தையோ மக்கள் ஜனவசியம் இதெல்லாம் வந்து பெரும் லெவலில் பண்ணிக்கிறாப்புல. ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஆளாயிருவாங்க. அதேமாதிரி சனி பகவானுடைய இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க பெரிய லெவலில் வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா திக்பலத்தில் இருக்கார்ல, அது மீன வீட்டில் இருக்காரு, கண்டிப்பாக பெரிய லெவலில் டெவலப் ஆகாப்புல, சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் பண்ணுறீங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் பண்ணுறீங்கன்னா அடுத்து வந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மாறும். கன்னியா லக்கணக்காரங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்து இது மாறும். அப்போ பெரும் லெவலில் வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் வந்து வரப்போகுது. ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக நன்றி, வணக்கம்.